ஹாய்ப்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு வெரைட்டி ரைஸ் தான் பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடியது. இந்த ரைஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். என்னென்னா பீட்ரூட் ரைஸ். பீட்ரூட் சாதம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே சமயம் கொஞ்சம் இனிப்பு சுவையோடு இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த பீட்ரூட் சாதம் டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். நான் அதுக்கு முன்னாடியே சாதம் வந்து வேக வச்சு எடுத்துட்டேன். ஒரு 3 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நான் செஞ்சு எடுத்திருக்கேன். அப்புறமா அதுக்கு சைடிஷ் நமக்கு வேணும் அப்படின்றதுக்காக கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் போட்டு கொஞ்சமாக மசாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எல்லாமே பீட்ரூட் சாதமாக பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஒயிட் ரைஸ் இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து அதுக்கு ஒரு குழம்பு வச்சுட்ருக்கணும் இல்லையா? இந்த மாதிரி நம்ம மசாலா கொஞ்சம் வறுவல் பண்ணுற மாதிரி செஞ்சுட்டு அதில் கொஞ்சம் மசாலா சேர்த்து இருக்கிற மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா அது சாதத்துலேயும் நம்ம போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காயும் ஒரு முருங்கைக்காயும் எடுத்திருக்கேன். சாதம் வந்து 3 பேருக்கு தகுந்த போல் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். பீட்ரூட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய பீட்ரூட்டாக ஒரு பீட்ரூட். இதுக்கு முன்னாடி நான் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன், பொரியலுக்கு வந்து நீங்கள் வந்து சின்னதாக கட் பண்ணி பொரியல் பண்ணுங்கள். சாதம் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி துருவிக்கோங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். அதே போல் தான் நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ முதல்ல நம்ம கத்திரிக்காயை தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சாதம் தாளிச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிடலாம். வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதுமே கடுகு பொரிஞ்சதுமே கருவேப்பிலை, அடுத்து ஒரு 4-5 பூண்டு பல், அப்புறம் வெங்காயம். வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கிடலாம். வெங்காயம் வந்து வதங்கட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம முருங்காயும் கத்திரிக்காயும் வெட்டி எடுத்துக்கலாம். காய் வெட்டுறது வந்து உங்கள் விருப்பம். கத்திரிக்காய் வந்து சின்னதாக கூட வெட்டலாம், இல்லை பெரிய கத்திரிக்காயை கூட நீங்கள் வெட்டி போட்டுக்கலாம். அது வந்து உங்கள் விருப்பம். நான் வந்து 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். நீல வாக்கிலே கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்படி முழுசாக இருக்கும் பார்க்குறக்கு. அதனால் இது கூட நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்து போடுறதுனாலும் போடலாம். அதே போல் நம்ம வீட்டில் நிறைய காய், ஒவ்வொரு காய் வந்து மீதியாக இருக்கும். கொஞ்சம் காய், அந்த மீதியாகிற காயில் இந்த மாதிரி செய்யலாம். நிறைய காய் மீதியாச்சுன்னா எல்லா காயுமே இது போல் போட்டு நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா சாதம் கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா நம்ம சைடிஷாக கூட வச்சுக்கலாம். இப்போ கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணியாச்சு. தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. பெரிய தக்காளி இருந்தால் ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கலாம். நான் 2 சின்ன தக்காளி, குட்டியாக இருந்ததுனால 2 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ இதை இந்த வெங்காயத்தில் சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கினதுமே தக்காளி, அடுத்து காய். தேவையான உப்பு, மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், மல்லித்தூள் 1, 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், இந்த மாதிரி மசாலா போட்டு கலந்ததுக்கப்புறமா நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த காய் வந்து ஓரளவுக்கு முங்கணும். ரொம்ப முங்கக்கூடாது, ஓரளவுக்கு முங்கணும். இந்த மாதிரி முங்கி வரணும். தண்ணி வந்து காய் வந்து முங்குற அளவுக்கு மட்டும்தான் தண்ணி இருக்கணும். எக்ஸ்ட்ராலாம் நீங்கள் தண்ணி ஊற்றிடக்கூடாது. அப்போ வந்து அது குழம்பு மாதிரி ஆயிரும். அதனால தண்ணி வந்து கம்மியாக ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 7-8 நிமிஷத்துக்கு வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ ஒரு 8 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சிட்டோம் அப்படின்றதுக்காக அப்படியே விட்டுறக்கூடாது. அப்பப்போ இந்த மாதிரி எடுத்து பார்த்து கிளறி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு சரியாக இருக்கும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கணும் மசாலா. அப்போ தான் நம்ம வந்து இது சைடிஷாகவும் சாப்பிட்லாம், இல்லை நம்ம சாதத்தில் போட்டு நம்ம பிசைஞ்சும் சாப்பிட்லாம். கரெக்டாக இருக்கும். கத்திரிக்காயும் பார்த்திங்கன்னா நல்லா குலையாமல் எப்படி வெந்திருக்கு பாருங்கள். முருங்கைக்காயும் அதே சமயம் நல்லா வெந்துருச்சு. இதில் நம்ம புளியெல்லாம் ஊற்றவே தேவையில்லை. இந்த தக்காளியோட புளிப்பு மட்டுமே போதும், நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலேயும் நீங்கள் இந்த இருக்கிற தண்ணியுமே சுத்தமாக வற்றிடணும் அப்படின்னு நினச்சா கூட இன்னும் ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் அந்த இருக்கிற தண்ணியும் கூட உங்களுக்கு வற்றிடும். இது வந்து நம்ம சாதத்தோடு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்றதுக்காக தான் இந்தளவுக்கு நம்ம தண்ணியோடு எடுக்கிறோம். இல்லை வேண்டாம், வெறும் சைடிஷ் மட்டும் காயை மட்டும் நம்ம சாப்பிட்ற மாதிரி காரசாரமாக இருக்கட்டும் அப்படின்னா இனி கொஞ்சம் நேரம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம 2 in 1 செஞ்சுருக்கோம். அதனால் இதை அப்படியே இறக்கி வச்சிடலாம். இதுக்கு மேலே நம்ம அடுப்பில் வச்சுருக்க தேவையில்லை. இப்போ இறக்கிடலாம். இறச்சிட்டு நம்ம ரைஸ் வந்து தாளித்து விட்டுறலாம். சாதம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. நல்லா பருப்பு வந்து பொன்னிறமாக வரட்டும். இந்த பாருங்கள், இந்த போட்ட உடனே கலர் மாறிடுச்சு பாருங்கள். அடுத்தடுத்து நம்ம போடுறப்போ அது வந்து கலர் வந்து சரியாக இருக்கும். இப்போ கருவேப்பிலை, வரமிளகாய் ஒரு 2-3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்தை பொறுத்து மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கையளவுக்கு வெங்காயம் சேர்த்து இதையும் கலந்துடலாம்.
அவ்வளோதான், நல்லா கலந்தாச்சு பார்த்தீங்களா. அடுத்து இதில் நம்ம பீட்ரூட் சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து ரொம்ப கருகவெல்லாம் தேவையில்லை, ஓரளவுக்கு வதங்கிக்கிட்டால் போதும். பாருங்கள், கடலைப்பருப்பு உளுந்துமே நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம துருவின பீட்ரூட்டை சேர்த்துடலாம். தேவையான உப்பு, இதுக்கு மேலே நம்ம இதில் மஞ்சள் தூளோ இல்லை வேறு மசாலா எதுவோ மிளகாத்தூளோ மல்லித்தூளோ எதுவுமே இதில் நம்ம சேர்க்கக்கூடாது. இது மட்டும்தான் சேர்க்கணும். இந்த பருப்பு போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் வெங்காயம் கூட ஒரு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கோங்க, இது என்ன தேவையில்லை. அந்த வெங்காயம் கூட இல்லாமல் கூட இந்த சாதம் தாளிக்கலாம், நல்லாயிருக்கும். அதே போல் தண்ணியும் இதில் நம்ம வந்து சேர்த்துடக்கூடாது. தண்ணி சேர்த்துட்டோம்னா நசன்னு போய் ரொம்ப கொலன்னு ஆயிரும். அதனால அந்த பீட்ரூட்டில் இருக்கிற தண்ணியிலேயே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வேகணும். அதுக்கப்புறமா நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இதிலையே தண்ணி பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்தீங்களா. இந்த தண்ணியிலேயே வெந்துக்கிட்டால் போதும். இப்போ வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அந்த பீட்ரூட்டில் இருக்க தண்ணி வந்து நல்லா வற்றட்டும். அது வற்றினாலே அது சீக்கிரமாக வெந்த மாதிரி தான். அது வற்றுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ரொம்ப நேரமெல்லாம் ஆகாது, ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் கூட அதிகம்தான், அதுக்குள்ளே ரெடி ஆயிரும். அதில் இருக்க தண்ணி வற்றுற டைமிங் தான் நம்ம அந்த பீட்ரூட் வேகிறதுக்கு. பாருங்கள், காயில் இருந்த தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். பார்த்தீங்கன்னா அந்த காயுமே நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள், இந்த மாதிரி. அவ்வளோதான். இப்போ இதில் நம்ம சாதம் போட்டு கிளறிக்கலாம். இதை நீங்கள் வந்து பொரியலாக கூட சாப்பிட்லாம். இதை தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு பொரியல் சாப்பிட்ற மாதிரி கூட உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இல்லை அப்புறமா நம்ம சாதம் போட்டு கிளறிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக எடுத்து கூட நீங்கள் வச்சுக்கலாம் தனியாக. அடுப்பை வந்து இப்போ சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சாதம், அதை சேர்த்துடலாம். நல்லா உதிரியாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து வெரைட்டி ரைஸ்க்கெலாம் நல்லாயிருக்கும். நல்லா கிளறி விட்டுறலாம். ஆனால் நம்ம இப்போ கிளறி எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த ரைஸில் வந்து கலர் இல்லாத மாதிரி இருந்தாலும் அந்த சாதம் வந்து ஆற என்ன ஆகுனா நல்லா அந்த கலர் வந்து டார்க்காக வந்துடும். இதுவே நீங்கள் லஞ்சுக்கெலாம் கொடுத்து விட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லஞ்சில் அவங்க சாப்பிட்றதுக்குள்ளே அந்த ரைஸ் வந்து அந்த பீட்ரூட் என்ன கலரில் இருந்துச்சோ அதே கலருக்கு அந்த ரைஸ் ஃபுல்லாக மாறிடும். அந்த மாதிரி நல்ல கலராக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான ஒரு பீட்ரூட் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பீட்ரூட் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததுனால கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், பொரியல் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா இதில் கடலைப்பருப்பு உளுந்த பருப்புலாம் போட்டிருக்கனால இதை சாப்பிட்றப்போ மொறுமொறுப்பாக இருக்கும். அதனால இதை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு, சாதமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பரிமாறிக்கலாம். பீட்ரூட் சாதம், கத்தரிக்காய் முருங்கைக்காய் மசாலா, ரொம்ப சிம்பிளான ஒரு வெரைட்டி ரைஸில் லஞ்ச் வேணும் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த மாதிரி பீட்ரூட் மட்டும் இல்லை, நீங்கள் கேரட்டில் செய்யலாம், முட்டைக்கோஸில் செய்யலாம். உங்களுக்கு எந்த காயில் விருப்பப்படுதோ அந்த காயில் இந்த மெத்தடில் நீங்கள் துருவி செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இனிப்பாக இருக்கிற காயில் நீங்கள் இது மாதிரி செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இது போல் அதே போல் நான் மசாலா வந்து நம்ம சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடவும் வேணும், இதே போல் சைடிஷ்க்கும் வேணும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி மசாலாவாக பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வறுவலாக கூட நீங்கள் இதையே பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதே போல் லஞ்ச் மெனு சிம்பிளாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாப்பிட போகலாம்.